அப்பப்பா முழங்கால் ரொம்ப வலிக்குதே. நேற்றே சொன்னேன் இந்த பையல்கிட்ட தைலத்தை வாங்கிட்டு வாடான்னு கேட்குறானா. பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வரேன். இந்த பெத்த ஆத்தாளுக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன். இவனெல்லாம் ஏன்டா பெத்தோன்ருக்கு. சரி அப்பாடா இப்போதான் நல்லா இருக்கு. ஆமாம் எங்கே போனா என் மகன் கட்டிட்டு வந்த அந்த செல்வ சீமாட்டி காலையிலேருந்து ஆளையே காணோம். ஒரு பெரிய மனசுக்கு எந்திரிச்சு காலையிலே காப்பி தண்ணி கொடுக்கணும்னு ஏதாவது கொஞ்சமாக அறிவு இருக்கு அவளுக்கு. எழுந்தடிச்சு தூங்குவா 10 மணி வரைக்கும். ஏய் எங்கடி இருக்க வாடி இங்க. ஒரு பெரிய மனுஷிக்கு காலங்காத்தால ஏதாவது குடிக்க கொடுக்கணும் அப்படின்னு தெரியுதா உனக்கு? எங்கடி இருக்க வா முதல்ல. இந்த கிளவி வேற காலையிலே ஏலம் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த வரேன் அத்தை. ஹாய் அத்தம்மா, சொல்லுங்க என்ன வேணும்? அத்தம்மாவா? அப்படின்னா என்னடி? அட இதான் இப்போ ஃபேஷன் அத்தம்மா. அத்தையை சுருக்கி அத்தம்மா அப்படின்னு கூப்பிடுறது. அத்தம்மா அப்படின்னா மாமியார்னு அர்த்தம். நீ அத்தம்மாவும் கூப்பிட வேணா சொத்தமாவும் கூப்பிட வேணா, ஒழுங்கா அத்தன்னு கூப்பிடு. இது தெரிஞ்சது தானே. இது என்னைக்கு நம்ம பேச்செல்லாம் கேட்டிருக்கு. என்னடி கீழே குமிஞ்சு என்ன ஏசிக்கிட்டே இருக்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி சொல்லுங்க, எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டீங்க? உள்ளே எவ்வளோ ஏகப்பட்ட வேலை இருக்குது தெரியுமா? நீ வேலை பார்த்து கிழிச்ச லட்சணம்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல போயிட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாப்போ. யாரடி அம்மா அது? கதவு திறந்துதான் இருக்கு, யாரா இருந்தாலும் உள்ள வாங்க. எம்மா என் தங்கம் வாமா வா வந்து உட்காரு வா. உடம்ப இரும்பாக்கி கடி ரோஸு அடமலை வெளுத்து வாங்க போகுது. இவ்வளோ நாளாச்சு உன்னைய பார்த்து. வா வா. போன வாரம் ஃபுல்லாக இருந்து என்னை பாடாப்படுத்திவிட்டு சனிஞர் லீவ் விட்டு திரும்பி வந்திருக்கா. எவ்வளோ நாள் ஆச்சான். 2 நாள் 2 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு இந்த கிழவிக்கு. கிழவி இரு, ஒரு நாள் உன் மக மாதிரியே நானும் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரேன். அப்போ தெரியும் உனக்கு என்னோட அருமை என்னன்னு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வந்தவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? கொழுப்பை பற்றி அந்த குள்ள கத்திரிக்காக்கு என்னமோ இவங்க அம்மாவை பட்னி மசிமா போட்டு கிடக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு 3 வேளைனா இது 6 வேளை திங்குது. இருங்கடி உங்களுக்கெல்லாம் சோத்துல விஷத்த வைக்கிறேன். ஏதோ இருக்கேம்மா. இந்த கிழவிக்கு வாய பத்தியா இங்கிருந்து வண்டலூர் வரையும் போயிட்டு வருது. நீ தான் வா 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 வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. உன் மருமக பக்கத்துல தானே நிக்குது. ஒரு வார்த்தை உள்ள வாடியம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. என்னமோ அந்நிய சக்தியை பார்த்த மாதிரியே நிக்கிறாக. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்நிய சக்தி தாண்டி. ஏண்டி வீட்டுக்கு புள்ள வந்திருக்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உள்ள வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? அது அது ஒன்றும் இல்லாத, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே விட்டுட்டேன். உள்ள வாமா வா. அவ கிடக்குறா கிறுக்கச்சி, நீ வந்து உட்காருமா வா. அண்ணி கொஞ்சம் தள்ளுங்க அண்ணி, சில மாதிரி நிக்கிறிய. அம்மா பக்கத்துல நான் போய் உட்கார வேணாமா? கருமம் பிடிச்ச குடும்பம்டா. சை அண்ணி அப்படியே எங்க எஸ்கேப் ஆகுறிய? நில்லுங்க. கிழிஞ்சு போச்சு. காலையில நான் எதுவுமே குடிக்காம வெறும் வயிறோட வந்துட்டேன் அண்ணி. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு எனக்கு ஒரு சுட சுட ஒரு காபி போட்டு கொண்டு வாங்க அண்ணி. வந்த உடனே லீலைய ஆரம்பிச்சிட்டா. அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று தான் காப்பி தூளும் காலியாக போச்சு. ஆமாண்டி அம்மா, நேற்று தான் காப்பி தூள் காலியாக போச்சு. அதனால் காப்பி போடுறது ரொம்ப கஷ்டமே. சரி காப்பி தூள் காலியாக போனால் பரவாயில்ல, போய் டீ போட்டு கொண்டு வா. என் மக எதுவுமே குடிக்காமல் வந்திருக்கா, அவள் வயிறு காலியாக இருக்கும்ல. அத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். டீ தூள் டப்பா இன்னைக்கு காலையில் தவறுதலாக குப்பையில் கொட்டி போச்சு. டீ தூளும் இல்லை, டீ போடுறதும் கஷ்டம். ஓஹோ நீ அப்படி வரியா? இரு அண்ணி சரி பரவாயில்ல அண்ணி, காப்பி தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, டீ தூள் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வெறும் பாலை போட்டு சக்கரை போட்டு கொண்டு வாங்க போங்க. அதான் அவள் கேட்குறாள்ல, இன்னும் ஏன் மசம் நிற்கிற போ. இல்லை அத்தை, சக்கரை தீந்து போச்சு. அப்புறம் என்னத்தை போட்டு எப்படி பாலை கலந்து கொண்டு வர்றது? வெள்ளை கட்டி இருக்கும்ல, அதை போட்டு கொண்டா போ. அத்தை நேற்று தானே நீங்கள் பாயாசம் வேணும்னு கேட்டீங்க, அதனால அந்த வெள்ளத்தை போட்டு தான் உங்களுக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தேன். இப்போ என்னதான் இருக்கு? வெறும் பால் மட்டும்தான் தான் இருக்கு. அண்ணி இப்போ உங்கள் புருஷனுக்கு என்னத்தை போட்டு கொடுத்தீங்க? அதை ஏம்மா கேட்குற? வீட்டில் ஒரே ஒரு பாக்கெட்டு பூஸ்ட் கிடந்துச்சு, அதுவும் 5 ரூபா பாக்கெட்டு. அதை போட்டு கலந்து தான் கொடுத்தேன். அதை குடிச்சுப்புட்டு தான் உங்கள் அண்ணன் வேலைக்கே கிளம்பிட்டு இருக்காரு. வேணும்னா அவரையே கூப்பிட்டு கேட்டுக்க. ஆளுகளையும் முகரையிலையும் பாருங்க, வந்து உட்காருவாங்களா, இவங்களுக்கு நாங்கள் சேவை செய்யணுமா? என்னமோ மகாராணி கணக்கா. ஓடி இப்படி தான் பண்ணுவேன். பாத்தியம்மா உன் மருமக என்ன பேசிட்டு போறான்னு?
எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா கதையும் கட்டிட்டு போகிறா பார்த்தீங்களா? நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியும் காலை சாப்பாடு போட்டு தானே ஆகணும். வா டைனிங் டேபிளில் போய் உட்காருவோம், என்னத்தை போடுறான்னு பார்ப்போம். என்னம்மா நீ சொல்கிற? காலையில் காப்பி கூட கொடுக்காதவர் எப்படிம்மா எனக்கு சோறு விடுவா? அடியே, நான் சொல்கிறத முதல்ல ஒழுங்காக கேட்டுக்க. இந்த வீட்டில் உன்னோட உரிமையை நீ எப்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நாத்தினாருங்கிற உரிமையை உனக்கானது, அதை நீ எப்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது பார்த்துக்க. அவள் என்னை போட்டு படுத்துகிற பாட்டுக்கெல்லாம் நீ தாண்டி பதில் சொல்ல முடியும். என் மகன் நீ தான் பதில் சொல்ல முடியும். சரிம்மா வா டைனிங் டேபிள் போவோம், இன்னைக்கு ஒரு ரணகாலமே நடக்க போகுது இந்த வீட்டில். அப்படி சொல்லிடு என் சிங்கக்குட்டி. போம்மா நீ வேற. நீ எதுக்கும் கவலைப்படாத, வா நம்ம போயிட்டு உட்கார சாப்பிடுவோம். வாம்மா போவோம் வா. அடியே மருமகளே, உனக்கு நாத்தனார் குறும்பு ஆரம்பிச்சிருச்சுடி.